Hi students, this is Alex here. இந்த ப்ராப்ளத்துல arithmetic mean கண்டுபிடிக்கணும் using the step deviation method. So questionல கொடுத்திருக்க இந்த values வந்து நம்ம வந்து ஒரு class interval எடுக்கணும். So இது பாத்தீங்கன்னா 15 to 19. அதே மாதிரி எல்லாத்தையும் எழுதணும். அடுத்தது இந்த இடத்துல frequency எழுதணும். Frequency வந்து corresponding 4, அடுத்தது 20, 38, 24, 10 and 9. So the class interval நம்ம வந்து mid value எழுதணும். அதுதான் வந்து x அப்படின்னு எடுப்போம். So mid value x அப்படிங்கும்போது இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி divided by 2 அப்படின்னு போடுவோம். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா நமக்கு கிடைக்கிறது 34. divided by 2 அப்படின்னு போட்டா 17 வரும். So 15 and 19 நடுவில் வந்து 17. அதே மாதிரி அடுத்தது வந்து 22, அடுத்தது 27, அடுத்தது 32, 37, 42. இப்போ நடுவில் வந்து இதுல இருந்து ஏதாவது ஒரு வேல்யூவை அசியூம்டு மீனா எடுக்கணும். நம்ம வந்து 27 எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து நம்ம கேபிட்டல் ஏ அப்படின்னு எடுக்க போகிறோம். ஸோ கேபிட்டல் ஏ வந்து 27. அப்போ இந்த இடத்துல நம்ம டி கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ டி அப்படின்றது பார்த்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ் ஏ, இந்த ஏன்றது 27, பட் இதோட டிவைடட் பை இதோட காமன் வேல்யூ என்னன்னு நம்ம பார்க்கணும். இப்போ இதை நம்ம சப்ட்ராக்ட் பண்ணால் இந்த இடத்துல என்ன வருது, -10 வருது. இதை சப்ட்ராக்ட் பண்ணால் 5 வருது. ஸோ 5ஆல் வந்து இது டிவிசிபிள் ஆகுது. ஸோ டிவைட் பை 5 அப்படின்னு போட்டுட்டு இப்போ ஒவ்வொரு வேல்யூவாக எழுத போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து -10, 17 மைனஸ், இப்போ டைரெக்டாகவே போட்டுடலாம். 17 - 27, -10 டிவைட் பை 5னா -2, அடுத்து -1, இது 0, இது வந்து 1, இது வந்து 2 அண்ட் இது வந்து 3. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து f into d, ஸோ இதை தனியாக ஒரு காலமாக போடணும். ஸோ இந்த ஹோல் வேல்யூவை நம்ம வந்து ப்ராப்பரான ஒரு டேபிளில் போடணும். ஸோ இங்கே எஃப் அண்ட் டி மல்டிப்ளை பண்ணும்போது ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்து -8 வரும், அடுத்தது -20, அடுத்தது 0, 24 into 1 24, இது 20, 9, 3, 27. ஸோ இதில் இருந்து ஃபைனலாக சிக்மா எஃப் என்ன அப்படின்றதையும் இங்கிருந்து சிக்மா எஃப் இன்டு டி என்னன்றதையும் கண்டுபிடிக்கணும். இது டோட்டலாக நமக்கு 105 வருது. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 43 வருது. இந்த பாசிட்டிவ் வேல்யூலாம் ஆட் பண்ணி நெகட்டிவ் வேல்யூலாம் சப்ட்ராக்ட் பண்ணணும். இப்போ டோட்டலாக இதில் வந்து மீனோட ஃபார்முலா மீன் ஈக்குவல் டு கேபிட்டல் ஏ ப்ளஸ் சிக்மா எஃப்டி பை சிக்மா எஃப், அதுக்கு இன்டூ சி அப்படின்னு போடுவோம். சி அப்படின்றதுனா நம்ம இந்த இடத்துல என்ன வேல்யூவால் ஒரு காமன் வேல்யூவால் டிவைட் பண்ணணுமோ இதை வந்து நம்ம சி அப்படின்னு எடுத்துக்கணும். ஸோ இந்த இடத்துல வரும்போது பார்த்தீங்கன்னா கேபிட்டல் ஏ நம்ம என்னென்னு எடுத்தோம், அசியூம்டு மீன் 27. ஸோ 27 ப்ளஸ் இது வந்து 43 டிவைடட் பை 105 இன்டூ 5. இப்போது நம்ம 43 இன்டூ 5 மல்டிப்ளை பண்ணால், அதர்வைஸ் இதை நம்ம கேன்சல் பண்ணிடலாம், அது ஈஸியாக இருக்கும். ஸோ 21, அப்போ நமக்கு 43 டிவைடட் பை 21 இருக்கு. ஸோ இதை முதல்ல டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணால் கிடைக்கிற வேல்யூ 2.04761. ஸோ இதோட ஆட் பண்ணும்போது 29.04761. இதை ரவுண்ட் ஆஃப் பண்ணால் 2 டெசிமல் பிளேசஸ்க்கு 29.05. ஸோ இதுதான் நமக்கு தேவையான மீன்.